சோழ இளவரசி சீர்பாத தேவி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அப்போ இவங்க வந்துட்டு சோழ இளவரசியாக இருக்கணும். இது வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று தான் இது அவங்களோட. இது கூனி என்று சொன்னால் சில ஆட்களுக்கு தெரியாமல் இருக்குது. முன்னாடி இருக்கு பாருங்க, இந்த ஐட்டம் தான் என்ன இருக்குது. இந்த ஐட்டம் தான் கூனி. மெயினானுக்கு போனால் அங்கே போகணுன்னு பெரிய கன்னியம்மன் கோயில் இருக்கு. கன்னியம்மன் கோவில் போகணும். இல்லை பெரிய புள்ளியா கோயில் இருக்கு. மெயினானா எல்லாத்துக்கும் போகணும். அங்கால புள்ளி அன்றைக்கி போகிறோம். நாறு வளச்சாறு தானே. படத்தை நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோமே. கண்ணகி பாலர் பாடசாலை அதுவும் படத்தில் இருக்குது. பயணம் போகிற எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு. என்ன கோயிலுக்கு? என்ன கோவில்? ஐயாட பூர்வீக தொழில் இதுதானா இல்லை சும்மா இப்போ வந்துட்டு? எனக்கு நான் இந்த கூலி வேலை செஞ்ச ஒரு நாள் ஊசி போட்டு இந்த கால் வேலையா கால் வேலை செய்யாமல் விட்டுட்டு அப்போ நடக்க கஷ்டம் ஐயா. நடக்க வீட்டுக்கு நடக்கல. இது வந்துட்டு அவங்களோட சேர்ச் தான் இருக்கிறது. க்ளோஸில் தான் இருக்குது. இது வந்துட்டு அவங்களோட ஸ்கூல். இன்றைக்கு ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு துறைநிலாவணை பாடசாலை அப்படின்னு போட்டுருக்குது. இது அவங்களோட ஸ்கூல் இருக்குது. அன்னதானம் அன்னதானம் வாங்க, எங்களுக்கு வாங்கி தருவீங்க அன்னதானம். சரியா வாங்கலாம் போ. எதுக்கு கொடுக்குறாங்க? ஆனால் இன்னும் அந்த ஊருக்குள்ளே இருந்த ஆட்கள் வராங்க போகிறாங்க. என்ன ஊர் அது? என்ன ஊர்? துறவேந்திய மடி மேடு. துறவேந்திய மேடு. ரைட். நாங்கள் அந்த ஊருக்கிட்ட வந்துட்டோம். அந்த ஊரோட நேம் வந்து துறவேந்திர மேடு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி இருந்தார். அதுக்கு ஒரு ராமர் கோவிலாக ராமர் அரமர் கோவிலாக தான் இருக்கணும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு எங்களோட மாறிப்போகம் இல்லை, இடைப்போகம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலுக்கு சோலார் பேனல் கூட்டி வச்சிருக்கிறாங்க. இது பம்ப் ரூம் ஒன்றா இருக்கணும். உள்ளுக்கு பம்ப் இருக்கணும். இங்கே வந்துட்டு வயல்வெளிகளுக்குரிய தண்ணியல் வந்து அந்த பம்பு செட்டில் இருந்தால் போகும். கடும் வித்தியாசமாக இருக்குது இந்த ஊர். ஒரு வித்தியாசமான ரோடு அமைப்புனால போயிட்டு இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்களோட பயணம் எங்கன்னு சொன்னால் துறைநிலாவணை இப்போ போகிறோம். என்ன எங்களோட சப்ஸ்கிரைபரோட வந்துட்டு சொல்லியிருந்தார், வெளிநாட்டு நண்பரேனே சொல்லியிருந்தார், எங்களோட ஊரையும் கொஞ்சம் காட்டுங்கோ வந்த மாதிரி அப்படின்றாப்புல. அதாவது அவர் ஊருக்கு நாங்கள் இன்னும் போகலை. என்ன ரீசனுண்டா, நாங்கள் வளமையாக போகிற மெயின் ரோட்லேருந்து அவங்களோட ஊர் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நாங்களும் இது வரைக்கும் அந்த ஊருக்கு இன்னும் இது வரைக்கும் போனதில்லை. ஏன்னா உள்ளுக்கு நிறைய கிராமங்கள் இருக்குது. நாங்கள் ரிங்கோ ரோட்டில் இருக்கிற கிராமங்களை தான் காட்டிக்கிறோம், மெயினில் இருக்கிறத தான் காட்டிக்கிறோம். ஆனால் உள்ளுக்கு போக கூட நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூட எங்களுக்கு வந்து தெரிய வரும். உங்களோட ஊர்களையும் வந்துக்கிட்டு நீங்கள் செல்லுங்க, எங்களால் 7 மணி அளவுக்கு நாங்கள் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போய் அந்த ஊர்களில் இருக்கிற வியாபார தலங்கள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் வாழ்றாங்க, வாழ்க்கை நடைமுறைகள், அந்த ஸ்கூலுகள், கோயில்கள் அமைப்புகள். ஏன்னா நாங்கள் மெயினாக அந்த ஸ்கூல்களை காட்டுவோம். என்ற பழைய நினைவுகளை தரக்கூடிய இடம்ன்றதால பொதுவான இடங்கள் பார்க்குற விதங்கள் அதிகமாக இருக்கும். நினைவுகளை வந்துட்டு திருப்பி தரக்கூடிய இடங்களாக இருக்கும் என்றதால தான். சரி, ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுகள் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வரலாம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது போர்ட், துறைநிலாவணை. இவ்விடத்தில் துறைநிலாவணை உங்களுடன் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு இருக்குது. சரி, உள்ளுக்கு போய் பார்ப்போம். இவ்விடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக அவங்களோட ஊருக்கு அப்படியும் போக வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நாங்கள். அப்போ நீங்கள் கல்முனையிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் பாண்டிருப்பை தாண்டினதும் மருதமுனை தாண்டி தானே மருதமுனை தாண்டினதும் மருதமுனை முடிகிற டைமில் இடது பக்கத்தில் வரணும். அதுவே நீங்கள் பெட்டிக்கலோவிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் மருதமுனை போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் திரும்பி வர வேண்டியிருக்கும். இதில் ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஊராக தான் இந்த இடம் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏண்டா ஃபுல்லாக நாங்கள் உள்ளுக்கு வந்ததுமே அந்த மெயின் ரோட்லேயே அழகான மரங்கள், நிழலான மரங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் 2 பக்கமும் ஃபுல்லாகவே ஓடைகள் வச்சுருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேட் போட்டுட்டு வரேன், அதுவும் ஃபுல் கை போட்டுட்டு இருக்கிறேன். ஏனெண்டா நண்பர்களே, அவ்வளோ கடும் வெயில், தாங்க இயலாத அளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த ஆஃபீஸர் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் போத்திட்டு விழாத்துற நிலைமையில் தான் இருக்குது. அதனால தான், மற்றபடிக்கு வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் போகட்டும். அந்த மழை காலங்கள் அப்படி வந்ததுக்கப்புறம் தான்
கொஞ்சம் நார்மலான நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து அவங்களோட ஊருக்குள்ளே என்டர் ஆனதுமே முதலாக வந்து இவ்விடத்தில் ஒரு கோவில் இருக்குது, காளியம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலும் இருக்குது. அப்படி இவ்விடத்த நண்பர்கள் வந்து இவ்விடத்த கடை கொண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. 2-3 ரோடு இருக்குது, எங்கே போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியல. வீட்டுக்கு போய் காரணம் இவ்விடத்த இல்லைங்க, இவ்விடத்த வந்துட்டு ஒரு சிலை ஒன்று இருக்குது, வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. என்னென்று போய் பார்த்துட்டு வருவோம். என்ன போட்டிருக்கிறாங்கன்னா சோழ இளவரசி சீர்பாத தேவி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அப்போ இவங்க வந்துட்டு சோழ இளவரசியாக இருக்கணும். இப்போது நிறைய கிராமங்கள் வந்துட்டு சோழ கிராமங்கள் வந்துட்டு உருவாகிட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு போகணுமென்று சரியாக தெரியல. எங்காலையும் ஒரு ரோட் போகுதோ அங்காலையும் ஒரு ரோட் போகுதோ. ஐயா ஒருவர் நிற்கிற ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம். வாங்க. ஐயா கிட்ட தான் போய் கேட்டு பார்க்கணும். இது வந்துட்டு முச்சக்கர வண்டி தரப்பிடம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவ்விடத்தை ஃபோட்டோ பார்க்கிங் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இளவரசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ காலம் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு? 4 வருஷம் இருக்குது. என்ன இது வந்துட்டு அந்த இங்கே வந்துட்டு சோழ இளவரசி வந்திருக்கிறாங்களா, போயிருக்கிறாங்களா உங்களோட இடத்துக்கு? முன்னாடி வந்ததா அந்த இதை வச்சு தான். ஏன்னா இப்போ திருக்கோயில் எல்லாம் வந்துட்டு வந்து போன மாதிரி இருக்குது, அந்த திருக்கோயில் இருக்கிறது எல்லாமோ. அப்போ அதனால தான் கேட்குறோம். இப்போ இங்கே வந்தோன்னா அந்த சிலை வந்து போனதா? 4 வருஷத்துக்கு. இப்போ இது வச்சு வந்துட்டு 4 வருஷம் தானே. சரி, எங்களுக்கு அதையும் தெரிஞ்சு கொள்ளணும் போல இருந்துச்சு. அதனால சரி இருங்கல்ல, நான் ஒரு ஊருக்குள்ளான்னு போய் ரவுண்ட் அடிக்க போகிறோம், போய் பார்த்துட்டு வரேன். சரியா? இந்த ரோட்டால் போனால் எங்களுக்கு மெயினான இடத்துக்கு போகலாம். இதெல்லாம் மெயினானுக்கு போனால் அங்கே போனோன்னு பெரிய கன்னியம்மன் கோவில் இருக்கு. கன்னியம்மன் கோவில் போனோன்னு இதில் பெரிய புள்ளியா கோவில் இருக்கு. இந்த மெயினாலே இந்த மெயினால போகணும். இந்த மெயினால எல்லாத்துக்கும் போகணும். இந்த போகிற மெயின் இங்கே போகணும். வந்து காளியம்மன் கோவில் இப்படியே போய் அதில் வேறு நஞ்சரி தானே. எல்லாம் ஊர் தான். இப்போ துறை நிலாவணை மட்டும் 8ஆம் வட்டாரம். இன்னும் கொஞ்சம் ஓடு நேரத்தில் 7ஆம் வட்டாரம். வட்டாரம் கூட வட்டாரங்கள் கூட இன்னைக்கு ஊரு பாருங்கள் ஊருக்கு போய் பார்த்தா சரி. என்ன உள்ளாவோ பயன்தான். அங்கால வளைச்சாறு அங்கால ஃபுல்லா நீங்க போறோம் வளைச்சாறு தானே. இப்போ இதுல வந்து உங்களோட துறை நிலாவணை மட்டும் தான் இருக்குதா, இல்ல வேற வெளியூர் வேற வெளியூர் ஒன்றுக்கும் போகல? நீலாவணை இந்த துறை நிலாவணை மட்டும்தான். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களோட ஊரை வளைச்சு ஆறு இருக்கிறதாலயா துறை நிலாவணை என்ற பேர் வந்திருக்குது. அதனால அப்படியே போய் அடுத்த ஒரு போறாரு. இன்னைக்கு பாரு என்ன போறது திறந்தியமாடு. இன்னைக்கு கிரந்தியமாடு இதால போய் கொலனிக்கு போகலாம். கொலனிக்கும் போகலாம். சரி ஐயா, இருங்க, சந்தோஷம் இருங்க. நாங்க சும்மா உங்களோட ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு வரோமே. சரி, நீங்க எல்லாரும் செய்யறேன். சரி, அப்ப இவட தெரிக்கிற ஐயாமார்கிட்ட வந்து கேட்டதில் எங்களுக்கு விளங்குது. இப்போ 2-3 ரோடு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அவங்கள ஊருக்குள்ளே போகிற மெயினான ரோடை காட்டியிருக்கிறாங்க. உள்ளுக்கு வந்துட்டு என்ன டவுனில் இருக்குது ஐயா? அப்படியே இருக்குது. சரி, நாங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். சரி, என்ன இதெல்லாம் வரணும். சரியா, வாரம் இருங்க, போயிட்டு வரோம். சரியாப்பா, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மெயின் வந்து இந்த காளியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்ததும் 4 வருடங்களுக்கு முன்னால் வைத்த அந்த சோழ இளவரசி சிலை இருக்குது. இந்த ரோடு அதில் என்ன இருக்குது? இதால் போகிற ரோடு தான் வந்துட்டு அவங்களோட ஊருக்கு போகிற மெயினான ரோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடுவால் போகிறது. சரி, போய் பார்ப்போம் ஊருக்குள்ளே என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவ்விடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட பிரதேச வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை இருக்குது இவங்களோட. அப்படி எங்களை இது என்ன ஆஃபீஸ் மாதிரி அங்கே இருக்குது. இது ஒரு ஸ்கூல். இல்லை, அங்கே ஸ்கூல் என்று போர்டு போட்டு இருக்குது. இது ஒரு ஸ்கூல் தான். இது இப்படி அழகான வீடு உண்டு. இப்படி சிறிய சந்தைகள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்விடத்துலையும் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் கோவில் என்று சொன்னது இதுதானா?
ஸ்ரீ பிள்ளையாம்பலை பிள்ளையார் ஆலயம் முன்னறிக்கிறது. சிறிய சிறிய இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தவளை பாருங்கள், இதில் ஃபுல்லாக மல்லிகை மரம் தான் வச்சிருக்கிறாங்க. ரோட் ஃபுல்லாக மல்லிகை மரம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதிக அளவாக வந்து மல்லிகை பூக்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆராதனைக்கு அர்ச்சனைக்கு வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அதனால் நிறைய மக்கள் மல்லிகை மரங்களை அவங்களோட ரோட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படியான கிராமப்புறங்களை பார்க்கும்போதும் என்ன சொல்வது, எங்களுக்கும் எங்களோட பழைய கால நினைவுகள் வருது. எல்லா நகரங்களில் இருக்கிற மக்களுக்கு கிராமத்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் மறந்துருக்கு. ஏன்னா பழைய ஆக்களுக்கு வந்துட்டு இப்படியான ஏரியாக்களுக்குள்ளே வரக்குள்ள எங்களோட பழைய கால நினைவுகள் வந்துட்டு எங்களுக்கு வாராப்பில் இருக்குது. இப்படி மரங்கள் வந்துக்கிட்டு முன்னாடி நம்ம ஏரியாவில் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எங்கள் மரம் இருக்குது, எல்லாம் வீடு பெரிய மாமரம். என்ன இவ்வளோ வெயில் இதுலேயும் வந்துட்டு கடன் கூட இருக்குது. இந்த ஏரியாக்கள் வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதா. இப்போ ரோடு எங்கே போயிட்டு இருக்குது சரியா, உள்ளால போயிட்டு என்ன இடம் உண்டு. இதுவும் ஒரு ஸ்கூல் தான். ஸ்டேஜ் மாதிரி இல்லை ஸ்கூல். அப்படி வெட்டி எடுங்க என்ன ஸ்கூல் வந்து பார்ப்போம். இது வந்து சேஜ் இருக்கிறது. இது வந்துட்டு அவங்களோட சேஜ் தான் இருக்கிறது. க்ளோஸில் தான் இருக்குது. இது வந்துட்டு அவங்களோட ஸ்கூல். இன்றைக்கு ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு துறைநிலாவணை பாடசாலை அப்படின்னு போட்டுருக்கு. இது அவங்களோட ஸ்கூல் இருக்குது. இல்லை நாங்கள் மெயின் ரோடுகளில் இருக்கிற ஸ்கூல்களில் தான் பார்க்குறது. ஆனால் ஊருக்குள்ளேயே வீடுகளுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களுக்கெல்லாம் ஈஸியாக போகலாம், பெல் அடிக்க போகலாம். அதே மாதிரி பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் வீட்டை என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் அதில் அப்படி படித்தா விளங்க மாட்டேன். ஸ்கூலுக்கு போகிறவா வார பாட்டு வீட்டு இருக்கிறாப்பலான்னு இருக்கும். நாம் படிக்க போகலாம். 100 கிலோமீட்டர் நடந்து போனேன், பைக்கில் போனேன். இப்போ இருக்கிற பிள்ளைகள் மோட்டர் பைக்கில் ஸ்கூலுக்கு போகுது இல்லையா. இன்றைக்கி கிராமத்துப்புறங்களில் இருக்கிற சின்ன சின்ன இளம் மாணவர்கள் விரும்புகிறாவில் போவாங்க வருவாங்க. இன்றைக்கு ஸ்கூல் இல்லை, எல்லோரும் வெளியால் ரோட்லேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தான் இது அவங்களோட. இடத்துல இருக்குது துறைநிலாவணை மகாவித்யாலயம். அதுக்குரிய ஸ்கூல் ரோட் பண்ணது எல்லாம் வந்து ஊருக்குள்ளேயே இருக்குது. என்ன மச்சான் சின்ன தானே இந்த ஊருக்கு வரதுக்கு ஒரு ரோட் தாண்டி இருக்கு. அதே தான் போகணும் பெறணும். அப்போ அந்த சின்ன ஒரு ஊருங்கிறதால எல்லாத்தையும் அந்த ஊருக்குள்ளேயே வச்சிருக்காங்க. நிறைய சனத்தொகைகள் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் அந்த மெயினாக ஸ்கூலுகள் இதுகளை காட்டுறது உங்களை பழைய நினைவுகளை வந்துட்டு அதை மீட்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா துறைநிலாவணையில் இருந்த நண்பர்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். படித்தாக்கள் வந்துட்டு எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, நாங்கள் இந்த ஸ்கூலில் இருந்திருக்கிறோம்ட்டு. அதான் இந்த கிரவுண்டா அப்படி எடுங்க, கிரவுண்டுக்குள்ளே கிரவுண்டுக்கு எடுத்து அப்படியே ரவுண்ட் ஒன்று அடிச்சு எடுங்க. அடுத்த பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இயற்கையாகவே இந்த இடத்துல ஆனால் இந்த விளையாடக்கூடிய இடம். என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய ஊருக்கு போய்க்கிருக்கோம். கிராமப்புறங்களாம் வந்துட்டு இந்த பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நகரப்புறங்களில் இல்லை சரியா, நாங்களும் பெருமாட்டுக்கு பார்க்கல. இல்லை அவங்களும் விளையாடுறதான் மச்சான். ஆனால் இந்த இண்டோர் கிரவுண்டுகள் அப்படி இப்படி அதுகளுக்குள்ளே விளையாடுவாங்க. என்ன அவங்களுக்கு வந்துட்டு இப்படி இயற்கையான பிரதேசங்கள் இல்லையே நகர பிரதேசங்கள். ஆனால் கிராமங்களில் தான் வந்துட்டு பழைய காலத்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு டீம் ஒன்று போயிட்டு இருக்குது. இன்றைக்கு ஸ்கூல் இல்லை தானே, அதனால் ஃபுல்லாக ஃபன்னாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. எங்கே பயணம் போகிறீங்க எல்லோரும்? கோயிலுக்கு போயிட்டுருக்கு. என்ன கோயிலுக்கு? என்ன கோவில்? சித்தி விநாயகர் கோயில். அங்கேயும் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சு நாங்கள் வரக்குள்ள. எது உங்களோட பெரிய கோவில்? அது அதுதான் என்ன காரணம்? அன்னதானம். அன்னதானம் வாங்க, எங்களுக்கு வாங்கி தருவீங்க அன்னதானம். சரியா வாங்கலாம் போ. எதுக்கு கொடுக்குறாங்க? சாப்பாடு. என்ன அதாவது எங்களுக்கு வந்து கந்திரி, எங்களுக்கு வந்துட்டு பள்ளியில் கந்திரி என்ற ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு அன்னதானம் அப்படின்ற அமைப்பு. ரெண்டும் ஒன்று தான். என்ன ரெண்டும் ஒன்று தான்.
சரி இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா, நாங்கள் அப்படியே இவங்க ஊரை ரவுண்ட் அடிச்சுட்டு அவடத்துக்கு போவோம். நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எங்களோட மோகல் எல்லாத்தையும் பார்த்து அன்னதானம் வாங்கி வச்சிருப்பாங்க எங்களுக்கு தாரத்துக்கு. சரி பார்த்துட்டு அவட என்ன படிக்கிறார்கள் தானே? நீங்கள் எத்தனை மட்டும் படிக்கிறீங்க? ஓலோல் படிக்கிறீங்க. இன்னும் ஒரு மாதத்தில் எக்ஸாம் போல, அப்போ கட்டாயம் கோயிலுக்கு போகணும் என்ன? ரைட் ஓகே இருங்க, நாங்கள் முன்னுக்கு போய் பார்த்துட்டு வரோம். அவங்க வந்துட்டு ஓலோல் படிக்கிற இளம் மாணவர்கள் நல்ல விஷயம் கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அன்னதானத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல நாம போன பையனுக்கு சின்ன வயசில் நாங்களும் இப்படி தான் எங்களோட பள்ளியில் வந்து கந்திரி கொடுப்பாங்க. எல்லாரும் செட் ஆகி போய் சாப்பிட்டு ஸ்கூல் லீவு நாளையில தந்தா கடுமையாக இன்றைக்கு ஸ்கூல் லீவு, இன்றைக்கு ஸ்கூல் லீவு அப்போ பண்ணா போயிட்டு இருக்கிறாங்க. என்ன இங்கே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த கோவில் தான் நடந்துட்டு இருக்குது. நிறைய சிறிய சிறிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்குது. ஏனென்றா எந்த மதம் என்று சொன்னாலும் அந்த மதத்துக்குள்ள போனாலே வந்துட்டு நல்ல மனிதர்களாக மாறுவாங்க. அது இஸ்லாம் மதம் இருக்கட்டும், இல்லை தமிழ் இந்து மதம் இருக்கட்டும், கிறிஸ்டியனா வேண்டாம், மதங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் போதிக்கிற விஷயம் வந்துட்டு நல்ல விஷயங்களை போதிக்கிறதால அங்கே போனாங்கன்னு சொன்னாலே எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாகவே கெட்டது தெரியாமல் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டு இங்காலையும் வந்துட்டு கலைஞர் நிற்கிறாங்க. என்ன செய்கிறீர்கள் எல்லாரும்? இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்கே மச்சான் இதுதான் அவங்களோட துறைக்கான ரீசனாகவே இருக்கும். இவங்களோட ஊரை வளைச்சி தண்ணி குளம் இல்லைண்டா ஆறு, இது குளம் ஆறாண்டு சரியா எங்களுக்கு தெரியாது. ஆறு இல்லை, குளம் தான். அதனால தான் இதுக்கு துறை நீலாவணை அப்படின்ட்டு பேர் வந்து. ஓ, துறையை தனி நீ ரவுண்ட் அடிக்கணும். எடுங்க, துறையை ரவுண்ட் அடிப்போம். அப்படியே ரவுண்ட் அடித்து வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு ஒரு கேட் மாதிரி ஒரு அமைப்பு போட்டு இந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சரியாக தெரியாது ஏன்னு சொல்லி, ஏதாவது காரணமாகத்தான் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்கிற அப்படியும் எனக்கு இருக்குது, ஸ்கூல் மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கு போகக்கூடாதோ இல்லாட்டி என்னையாலும் ப்ராப்ளத்துக்காக செஞ்சுக்கலாம். பட் அது அவங்களோட கேட்வேயாக கூட இருக்கலாம். எங்களுக்கு சரியாக தெரியும். கோவில் தானே அது, அது கோயிலுக்கு மட்டும் தான் போகுது. அதனால் பைக்கில் நடந்து போகணுன்றதுக்காக அது செஞ்சிருக்கிறாங்க. பெரிய ஊர் தான் மச்சான் இது. இல்லை நாங்களும் கரண்ட் நேரமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். போன ரோட்டால் போகலையே, நாங்கள் வேறு வேறு ரோட்டெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய இதில் வந்துட்டு இந்த காபட் ரோட் போட்டுருக்காங்கண்ணே. ஃபுல்லாக காபட் ரோடும் கான்கிரீட் ரோடும் வந்துட்டு மெயினாக இருக்குது எங்கள் இடத்துல. பெருசாக கரவல் ரோடு அப்படி இப்படி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக கான்கிரீட்டும் காபட்டும். நாங்கள் இப்போ வந்த கோவிலுக்கு பின் ரோடுன்னு நினைக்கிறோம். நினைக்கிறேன் நாங்கள் அப்படி ரோடு அடித்து பின்னால் வந்திருக்கிறோம். இவ்விடத்தை நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோமே, கண்ணகி பாடல் பாடசாலை, அதுவும் படத்தில் இருக்குது. இவ்விடத்தில் துறை நீலாவணை சித்தி விநாயகர் வித்யாலயம் இன்னொரு ஸ்கூலும் வந்துட்டு படத்தில் இருக்குது. இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க, நல்லா இருக்கிறார் பார்க்குறதுக்கு. என்ன அன்னதானம் எடுக்கலையா, சாப்பிடலையா? உங்களை நம்பி நான் பாடுறது நீங்கள் தருவேலண்டு முடிஞ்சாம்மா? இதுக்கு பிறகு தான் பெருமாம்மா. எப்படி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்னதானம் எடுத்து தரத்துக்கு வந்திருந்தாங்க நண்பர்கள். டைம் 1:30 ஆகுமாண்ணே, 1:30 ஆகுமா வாரத்துக்கு. அப்போ எங்களுக்கு டைம் இல்லை. அப்போ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுவும் இல்லாமல் உங்களோட ஓலோவல் எக்ஸாம் எல்லாத்தையுமே நல்லா முடிச்செடுப்போம். சரியா முடிச்செடுத்துட்டு எல்லோரும் ஃபுல்லாக படித்து நல்லா நாங்களும் பிரார்த்திக்கிறோம். சரி நாங்கள் போய் வரோம். சரியா எங்களோட ஊரை கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துட்டு போய் வருவோம். நீங்கள் விட தான் நிற்க போகிறீங்க, அடுத்த ரவுண்ட் போக போகிறாங்க. அவன் நிற்க மாட்டாங்க, அடுத்த ரவுண்ட் போக போகிறாங்க. சரி ஓகே வாங்க போவோம் இல்லையா? ரைட் ஓகே பாய். ரைட் என்ன மச்சான் ரோட்டில் காய வச்சுருக்கிறாங்க? கூனியாக வச்சுருக்கீங்க. எனக்கு இந்த கலப்பு வாடியில் பிடிச்ச கூனியாக கலப்பில் நிறைய கூனி கிடைக்குமா? மேலே இங்கேருந்து தான் எங்களோட சைடு கூனி வருதுதா தெரியல. ஆனால் இங்கே இருந்தால் வரணும். எங்கேயும் காய வச்சுருக்காங்க. நிப்பாட்டுங்க பார்ப்போம். நிப்பாட்டுங்க.
கூனி தானே இது கூனி என்று சொன்னால் சில ஆட்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இந்த ஐட்டம் தான் இந்த இருக்குது. இந்த ஐட்டம் தான் கூனி. வணக்கம் ஐயா. எங்கேருந்து இந்த கூனி எங்கேருந்து வருது? அது இந்த உங்களோட ஆற்றுல இருந்து பிடிக்கிறீங்க என்ன? இது வந்துட்டு இதுதான் சைஸா இங்கே இருக்கிறது? இதுதான் சைஸ். எங்களை வந்துட்டு இப்போ யார் உங்களுடைய ஐயாடையா கூனி இது? இது வந்துட்டு சாதாரண எவ்வளோக்கு ஐயா கொடுக்குறீங்க? 4 சுண்டுக்கு 500. 4 சுண்டு வந்துட்டு 500 ரூபா காய வச்சதானே? இப்போ எங்களோட சைட்ல எல்லாம் இது வரும். எங்களுக்கு தெரியாது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி. இங்கேருந்து தான் மெயினாக வருது. அப்படியா? நாங்கள் வந்துட்டு அக்கறை பார்த்தாங்க. எங்களோட சைட்டுக்கெல்லாம் இங்கிருந்தா வருது. இதான் இங்கிருந்து மெயினாக வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு எத்தனை சனத்தொகை ஐயா இருக்குது உங்களோட ஏரியாவில் நிலாவணையில்? 10,000 பேர் மட்டும் இருக்கிறாங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட் மட்டும் 10,000 இருக்குது. அப்போ அதுக்கு கூட சனம் இருக்கும். ஒரு 15,000 17,000 அப்படி இருக்குமே. வெளியூர்ல இருக்கிறார்கள் இருக்கிறாங்கன்னு. அது சரி. ஐயாட பூர்வீக தொழில் இதுதானா இல்லை சும்மா இப்போ வந்துட்டு? எனக்கு நான் கூலி வேலை செஞ்சேன். ஒரு நாள் ஊசி போட்டு இந்த கால் வேலையா கால் வேலை செய்யாமல் விட்டுட்டு அப்போ நடக்க கஷ்டம் ஐயா? நடக்க கஷ்டம். நடக்கல இதெல்லாம் உழைச்சிட்டு வரேன்னு அதில் பார்த்துட்டு செஞ்சுட்டு செய்கிறதான். நீங்களும் நண்பர்கள் வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்கிறது. சித்திரையில் எப்படி உங்களோட? நல்ல பிரச்சனை இல்லை. என்ன விரதம் ஐயா நடக்குது? விரதமாமன்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்சு விரதமே செய்யறது. எல்லா கோயிலையும் கொடுப்பாங்க. எல்லா கோயிலையும் கொடுப்பாங்க. எப்படி உங்களோட இது இந்த வியாபாரம் நல்லமா? உங்களோட இவ்வளோத்துக்கு 500 கிடைக்கும். இது இவ்வளோத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு பிடிப்பீங்க? அப்படி 6 மணிக்கு போனாங்கண்டா வருவாங்க 10 மணிக்கு. ஈவினிங் 6 மணிக்கு போய் நைட்டுக்கு 10 மணிக்கு. காலத்தில் 6 மணிக்கு போய் காலத்தில் 10 மணிக்கு வருவாங்க. அதை எடுத்து வந்து நாங்கள் காய வச்சு கொடுக்கணும். 4 மணிக்கெல்லாம் காஞ்சிடும். ஆனால் இருந்து மீனவாக்கள் வருவாங்க ஆட்டோவில் வாங்கி கொண்டு இந்த அக்கறை பார்த்து கிளம்பிச்சிரு. ஒவ்வொரு ஊடு வந்து கலெக்ட் பண்ணி போது வருவாங்க. நட்பட்டி மனை அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் வீட்டு வழியிலே முன்னுக்கு ஆயும் அப்போ வந்து பார்த்து வந்து எடுத்துட்டு போகிறேன் ஐயா. அப்படின்னு சரி ஐயா, சந்தோஷம் இருங்க. நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம் கூனி மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்துப்படி நீ உங்களையும் சந்திச்சு கதைச்சிட்டு போவோமே. நாங்கள் உங்களோட ஊருக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யூடியூப். அப்போ எங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்க, துறை நீலாவணி நண்பர்கள் வெளிநாடுகள் இருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஊரையும் எங்களுக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு. ஏழுமண்டா போய் காட்டுங்க அப்படின்னாங்க. நாங்களும் இதெல்லாம் வந்துட்டு போவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இல்லை இது வீடியோவாக மொத்தமாக அவங்களோட ஊரையை ஃபுல்லாக எடுத்து வீடியோவை நாங்கள் கொடுப்போம். அதில் நீங்களும் வருது. சரி ஐயா, சரி. அப்போ சந்தோஷமா இருங்க. போய் வாரம் சரியா, இன்னொரு தரம் வரக்குள்ளே சந்திப்போம் கட்டாயம். சரி. இங்கே அதிக அளவாக வந்து ஊர்களுக்குள்ளேயும் வந்துட்டு வயல் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே வயல்களை செஞ்சு அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. மாடுகள் வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஃபுல்லாகவே துறையை வளர்ச்சி ரோடுகள் இல்லை. சில இடங்களில் வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நெல் காய வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பைக் கடையாக இருக்குது. இதோட ரோட் முடியுதா? இதோட வந்துட்டு ரோட் முடியுதா அப்படி இருக்குது. தண்ணி வருது. மூத்தாங்க தண்ணி. அடுத்து தண்ணி வருது. பம்பு செட்டா இறங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகும். மூத்தில் கொஞ்சம் கழுவுவோம். இந்த கடும் வெயில் இருக்குது. ஃபுல்லு விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கலாம். கூலாரிக்கா தண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா மேலுக்கு சோலார் பேனல் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இது பம்ப் ரூம் ஒன்றா இருக்கணும். உள்ளுக்கு பம்ப் இருக்கணும்.
குளிப்போமா? இங்கே வந்துட்டு வயல்வெளிகளுக்குரிய தண்ணிகள் வந்துட்டு அந்த பம்பு செட்டில் இருந்தால் போகுது என்ன ஊர்களுக்குள்ள இருக்கிற வயல்வெளி. வணக்கம் அண்ணா. அண்ணா இன்னும் அந்த ஊருக்குள்ளே இருந்த ஆட்கள் வராங்க போகிறாங்க. என்ன ஊர் அது? என்ன ஊர்? துறவேந்திய மடி மேடு. துறவேந்திய மேடு. எவ்வளோ சனம் இருக்கிறாங்க அதுக்குள்ளே? 150 குடும்பம். அதுக்கு போகிற ரோடு அதுதானே? இல்லை கிட்டங்கி பாலம். என்ன இது அந்த ஊருக்கு இது மட்டும்தான் வழியா? சரியாண்ணா சரியா, ரொம்ப நன்றி. நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரோம். யார் உங்களோட பிள்ளைகளா? ரைட் ரைட் ரைட். ஹாய். ரைட், அண்ணன் பிள்ளைகள் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு நெல் காய வச்சுட்டு இருக்கிறார். ஒரு எந்த துறை நிலாவணிலிருந்து எங்களுக்கு உள்ளால வந்து ஒரு சிறிய ரோட் போகுது. நாங்கள் பார்க்கக்குள்ள நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த ரோடால் போய் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்டோம், இது வந்துட்டு ஒரு ஊரா இல்லை என்ன இடம்ண்டு. அவர் ஒரு ஊரண்டு சொல்லியிருந்தார். பார்க்குறதுக்கு ஒரு அழகான சிறிய கிராமம் மாதிரி இருக்குது. ஒரு 150 குடும்பங்கள் மாதிரி அந்த இடத்துல இருக்குதாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அவடத்துக்கு நாங்கள் போய் பார்ப்போம். அதனால் இயற்கை காட்சிகள் நிரம்பின இடங்கள் இதெல்லாம். ஆனால் 1 மணி 2 மணிக்கெல்லாம் வராதிங்க, பயங்கர சூடாக இருக்குது. மழை காலங்களில் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஈவினிங் டைம், இல்லாட்டி காலையில் நேரத்தோடு இல்லாட்டி ஈவினிங் டைமில் வந்தால் நிறைய இயற்கை காட்சிகளை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு இடங்கள் மாதிரி இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு எங்களோட மாறி போகம் இல்லை, இடைப்போகம். தண்ணியில் வந்துட்டு விட்டுட்டு உழவி விதைக்கிற ஒரு விதை பொண்டு விதைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நிறைய பறவைகள் வந்துட்டு ஃபுல்லாகவே நிற்கிது. ரைட், நாங்கள் அந்த ஊருக்கிட்ட வந்துட்டோம். அந்த ஊரோட நேம் வந்து துறவேந்திர மேடு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தார். பாவம் எங்களோட ஊர் வந்துட்டு நான் கடும் செழிப்பு. இதால் போங்க பார்ப்போம். இதால் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். கடும் செழிப்பறிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஊரை வளைக்க போகுது அந்த ரோடு. அப்படிதான் போகலாங்க. சின்ன சின்ன ரோடெல்லாம் இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக அந்த விவசாய காணிகள், விவசாயம் செய்யக்கூடிய ஆகலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் இடம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ராமர் கோயிலாக இருக்குது. ராமர் அரமர் கோயிலாக தான் இருக்கணும். எனக்கு சரியாக தெரியாது. அப்படி தான் எங்களுக்கு பார்த்தா வழங்குது. இங்கே போகுது மச்சான், ரோட் தானா? போங்க போங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ரோட் மாதிரி வழங்குறது எல்லாம் ரோட் தான். இந்த வாகனங்கள் போய் வந்த தடங்கள் இருந்தாலே சரி. இதுக்கு சில மெயின் ரோடுகள் வந்துட்டு போட்டு இல்லையே. இதில் வழக்கையில எப்படி இருக்குது எப்படி ரோடு கடும் வித்தியாசமாக இருக்குது இந்த ஊர். ஒரு வித்தியாசமான ரோடு அமைப்புனால போயிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தா இங்கே வீடுகள் ஆரம்பிக்குது இந்த சைட்டில். உள்ளுக்குள்ள வட்டம் இப்படி வட்டக்காரங்க தெரியா? எப்படியோ இது சின்ன ஊர் தானே, அப்படியே குயிக்காக வெளியாகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த சில நண்பர்கள் வந்துட்டு நிற்கிறாங்க. அடுத்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. மதியானம் உங்களோட ஊரில் பேர் என்ன? துறவேந்திய மேடை தானே? ரைட், ஓகே 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 ஓகே. இது என்ன ஸ்கூல் இது? சின்ன பிள்ளைல இல்லை பெரியாக்கள்? பிரைமரி ஸ்கூல் தான். துறவேந்திய மேடை தான். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த அண்ணன் பேர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு தெரியாத ஊர் தானே. அப்போ கொஞ்சம் நாங்கள் சொல்லக்கொள்ள சரியாக சொல்லணுமே, அதனால தான் நாங்கள் கேட்டுருந்தோமோ. இங்கேயும் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. அவங்களுக்குரிய கோவில் இருக்கணும்.
நல்லா இருக்குது இந்த ஊர் என்ன ஃபுல்லாக மரங்கள் என்ன இந்த ஊரில் வந்து கடை அமைப்புகள் ஒன்றும் இல்லை ஆனால் கடும் கூலாக இருக்குது ஃபுல்லாக மரம் தான் அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது வெயிலே படுகுதில்லை அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்குது தண்ணி வசதி இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம குடத்தோட போகிறோம் இங்கே தண்ணி அழுறதுக்கு அப்படித்தான் இருக்கணும் வளர்ச்சி குளம் தானே இருக்கு மச்சான் ஆனால் சில டைமில் அந்த இதாகவும் இருக்கிற குளம் இருக்கிற ஏரியாவில் உப்பு தண்ணி அமைப்புகளும் இருக்கிற சரியா தெரியாது ஊரை சுத்தாச்சு ஊர் பாருங்க முடிஞ்சு அந்த ஊரை வந்துட்டு போய் சுற்றிட்டு வந்துட்டோம் ஒரு 5 நிமிஷம் தான் 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஊரை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு பெருசாக ஆக்களும் இல்லை ஏன்னாண்டா அந்த அண்ணனும் சொல்லியிருந்தார் 150 பேர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மெயின் ஆக்கள் ரொம்ப வேலைக்கு போயிருப்பாங்க அந்த 2-3 ஸ்கூல் பிள்ளைகள் தான் அவர்கிட்ட நிற்கிறாங்க அந்த பிரைமரி ஸ்கூல் தான் மற்ற ஸ்கூல் வெளி இடங்களுக்கு அவங்க போய் படிக்க வேண்டியிருக்கும் பெரிய பெரிய ஸ்கூல்களுக்கு போகணுமெண்டா அவ்வளோதான் அந்த ஊர் சரி ஓகே நாங்கள் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் வந்துட்டோம் சரி நண்பர்களே நாங்கள் வந்து உங்களோட துறை நிலாவணையை பார்ப்போம்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட துறை நிலாவணை ஊரை வந்துட்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டோம் போய் பார்த்துட்டோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற சிறிய சிறிய நண்பர்களோட பேசியிருந்தோம் ஒரு அப்பா ஒரு அம்மாமார்களோட பேசியிருந்தோம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய துறவேந்திர மேடை அப்படி என்று சொல்கிற ஒரு சின்ன சிறிய கிராமத்துக்கு போய் பார்த்து வந்திருந்தோம் இருக்கிற கிராமத்துக்கு போய் பார்த்து வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே இந்த பயணமும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்டா புது புது ஊர்களுக்கு போய் பார்க்கக்குள்ள எங்களுக்கும் அது வந்துட்டு ஒரு புதுவிதமான அனுபவங்களாகவே இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த என்ன அந்த ஃபெமிலியாக்களோட கூட்டிக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய அழகான இடங்களும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது என்ன கொஞ்சம் தூரம் வந்து சமைச்சு சாப்பிடணும் மட்டும் சொன்னால் எங்கள் ஏரியாவில் இருந்து சரி ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புது புது நண்பர்கள் வீடியோவுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கிறோம் அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள நேரம் ஆகிட்டு ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே பாய்